ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நாங்கள் இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். யூனிட் 3 குயிக் செமினாரில் நாங்கள் ஒரு கிளாஸில் ஃபஸ்ட் கிளாஸில் நாங்கள் பார்த்துருந்தோம் 1.1 இருந்து 1.3 வரை பார்த்துருந்தோம். சரி, அப்போ 1.1 ஊடாக நாங்கள் எதை பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த சந்தையில் அரசு தலையிடும் விதம், சரியா, எவ்வாறான வழிகளில் சந்தையில் அரசாங்கம் தலையிட போகுது, அது சம்பந்தமாக நாங்கள் பார்த்துருந்தோம் 3 தேர்ச்சி மட்டம் 3.1 ஊடாக. சரி, அதில் வரி விதிக்கிறது, மானியம் வழங்குறது, விலை கட்டுப்பாடு, விலை உறுதிப்பாடு அப்படின்னு சொல்லி 4 முறைகளின் ஊடாக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் சந்தையில் தலையிட போகுது, அப்படின்றத நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேர்ச்சி மட்டம் 3.2 ஊடாக வரி சம்பந்தமாக பார்த்துருந்தோம். அதே மாதிரி தேர்ச்சி மட்டம் 3 ஊடாக நாங்கள் எதை பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த வரி அறவிடுற டைம்ல ஒரு நிரம்பலாளர் மீது நிரம்பல் கோடு சம்பந்தப்பட்ட அந்த வரி அறவிடுற டைம்ல வரி சுமை எவ்வாறான முறையில பகிரப்படுது, விளைஞ்ச சொல்றது. அப்ப 10 வகையான கேள்வி நெகிழ்ச்சி நிலைமைகள்ல வரி சுமை பகிரப்படுகின்ற அந்த கேள்வி நெகிழ்ச்சின்னு மட்டும் இல்ல, கேள்வி மற்றும் நிரம்பல் நெகிழ்ச்சிகளில வரி சுமை பகிரப்படும் விதம் சம்பந்தமா 10 முறைகள் நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னால் பார்த்திருந்தோம். சரியா, போன கிளாஸ்ல நாங்க இது 3 தேர்ச்சி மட்டத்தையும் தெளிவாக ஷார்ட்டாக நாங்க பார்த்திருந்தோம். ரைட். அதுதான் குயிக் செமினார்ட மெயினான விஷயம். அடுத்தது நாங்க இந்த இத குயிக்கா ரிவிஷன் ஒண்ணு பண்ணிட்டு, அதுக்கு பிறகு இந்த வரி சம்பந்தமாக, அதே மாரி மானியம் சம்பந்தமாக, உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, அதுல நிரம்பலாளன் மீது அந்த அரசாங்கம் விலை ஆதரவு கொள்கைகள விதிக்கிறது. சரியான மிகை நிரம்பல கொள்வனவு செய்றது, குறை நிரப்பு கொடுப்பனவு, இது சம்பந்தமான எல்லா கேள்விகளையும் எல்லாத்துலயும் ஒவ்வொரு கேள்விகளும் பார்ப்போம். சரியா? அப்ப இப்போதைக்கு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, எங்கட ஷோர்ட்டா எப்படி நாங்க இத விளங்கி வச்சுக்கொள்றது, இதுல என்னென்ன கூறப்பட்டிருக்குது, அத நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா, குயிக்கா பார்த்து முடிக்க போறோம். ரைட். அப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த 3.4 தான் நாங்க இந்த கிளாஸ்ல பார்க்க வேண்டியிருக்குது. அப்ப 3.4 ஊடாக நாங்க என்னத்த பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, தேர்ச்சி மட்டம் 3.4 ஊடாக நாங்க என்னத்த பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால், நிரம்பலாளனுக்கு அலகு மானியம் வழங்கப்படுவது. சரியா? நிரம்பலாளனுக்கு அலகு மானியம் வழங்கப்படுவது அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் சந்தையில தலையிடுறது. அப்ப மானியம் சம்பந்தமாக நாங்க பார்க்க போறோம். சரியா? அப்ப மானியம், அலகு மானியம். ஒரு அலகுக்கு இவ்வளவு தான் மானியம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் என்ன செய்றது அப்படின்னு சொன்னா, நிரம்பலாளனுக்கு வழங்குறது. இல்லைங்களா? அப்ப இப்படி நிரம்பலாளனுக்கு மானியம் வழங்குறது. அந்த மானியம் சம்பந்தமா நாங்க எத்தனாவது தேர்ச்சி மட்டத்துல பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, 3.4 ஊடாக நாங்க அந்த மானியம் சம்பந்தமா பார்க்க போறோம். ரைட். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். அரசாங்கம் இலகுவான முறையில சந்தையில தலையிடும் அப்படின்னு சொன்னா, அதுல முதலாவது முறை என்னன்னு சொன்னா, வரி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி 2வது முறை என்னென்றால், இந்த மானியம் வழங்குறது. அப்ப அரசாங்கம் தலையிடும் சந்தையில செய்கின்ற மிக இலகுவான இன்னொரு வழிமுறை தான் என்னென்றால், மானியம் வழங்குறது. அப்ப மானியம் வழங்கப்படுவதன் விளைவாக என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, உற்பத்தி செலவு குறைவடையுது. விளங்கிச்சா? அப்ப உற்பத்தி செலவு குறைவடையறதால என்ன நடக்கும் அப்படின்றால், அதிகமாக உற்பத்திகள செய்வான். விளங்கிச்சா? அப்ப உற்பத்தி செலவு குறைவடைய போது, செலவு குறைவடைஞ்சா என்ன செய்வான்? பேலன்ஸ் சல்லிய வச்சு அவன் நிறைய உற்பத்திகள என்ன செய்ய இயலும்? செய்ய இயலும். விளங்கிச்சா? அப்ப அதிகமான உற்பத்திகள் செய்ற டைம்ல என்ன செய்யும் அப்படின்றால், நிரம்பல் அதிகரிக்க போகுது. அப்ப நிரம்பல் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? நிரம்பல் கோடு வலப்புறம் நோக்கி நகர்வடைய போகுது. விளைஞ்சா இதான் இந்த பேசிக்கான விளைவு. இந்த அரசாங்கம் மானியம் வழங்குறதின் மூலமா ஏற்படுகின்ற பேசிக்கான ஒரு விளைவு என்ன? மானியம் வழங்கப்படுவதன் விளைவாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, மானியம் வழங்கின ஒரு உற்பத்தியாளனுக்கு, நிரம்பலாளனுக்கு உற்பத்தியாளனை ஊக்குவிக்கிறதன் காரணமாக நிரம்பலாளனை ஊக்குவிக்கிற நோக்கத்தோட என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அரசாங்கம் மானியத்த வழங்கும். அப்ப மானியத்த வழங்குறதின் மூலமா என்ன நடக்கும் என்றால், உற்பத்தி செலவு குறைவடையுது. இப்ப உற்பத்தி செலவு குறைவடையறதால, உற்பத்தி செய்ற வீதம் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா, அதிகரிக்க போகுது. அப்ப உற்பத்தி செய்ற வீதம் அதிகரிக்கிறதால என்ன நடக்கும் என்றால், நிரம்பல் அதிகரிக்கும். நிரம்பல் அதிகரிக்கும். அப்ப நிரம்பல் அதிகரிக்குது அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் என்றால், நிரம்பல் கோடு வலப்புறம் நோக்கி நகர்வடைய போகுது. வலப்புறம் நோக்கி நகர்வடைய போகுது. அதுல அ இது இந்த வரைபடத்துல அவ்வளோ விஷயமும் இந்த டேபிள்ல இந்த வரைபடத்தினூடாக அவ்வளோ விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பாருங்க, இதுல முதலாவது எஸ் கோடு ஆரம்பத்துல இருக்கிற நிரம்பல் கோடு இந்த கோடு. சரியா? மானியம் வழங்கின பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, எஸ் எஸ் ஆக இந்த நிரம்பல் கோடு மாற்றம் அடையுது. மாற்றம் அடையுது. சரியா?
அப்ப இந்த அடிப்படையில தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மானியம் வழங்குறதின் மூலமா ஏற்படுகின்ற உற்பத்தியாளர் மிகையில எவ்வாறான தாக்கம் ஏற்படுது? நுகர்வோர் மிகையில எவ்வாறான தாக்கம் ஏற்படுது? அரசாங்கத்தின் மானிய செலவுன்ற அளவு என்ன? சரியா மீள முடியாத நல இழப்பு எவ்வளவு ஈக்க போகுது? இது சம்பந்தமாவெல்லாம் நாங்க என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அப்ப பேசிக்கா வந்து இதுல ஆரம்பத்தில ஈக்கிற ஆரம்பத்தில ஈக்கிற நிரம்பல் கோடும், ஆரம்பத்தில இருக்கிற கேள்வி கோடும் வந்து வாரது தான ஆரம்பத்தில இருக்கிற சமநிலை விலையும், சமநிலை தொகையும். சரி, சமநிலை விலையும், சமநிலை தொகையும். இப்ப வரி விதிச்சதன் பின்னராக என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொன்னால், வரி விதித்ததன் பின்னராக சாரி மானியம் வழங்கிய பிறகு வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா, நிரம்பல் கோடு வலதுபுறம் நகரப்போகுது. வலதுபுறம் நகர்ந்துச்சுன்னு சொன்னால், பொருளுண்ட விலை வந்து என்ன நடக்கப் போகுது என்றால், பொருளுண்ட விலை குறைவடைய போகுது. அப்ப பொருளுண்ட விலை குறைவடைந்து பிரைஸ் அ இந்த இது Pல இருந்து P1 ஆக என்ன நடக்கப் போகுது என்றால், பொருளுண்ட விலை வந்து மாற்றம் அடைய போகுது. குறைவடைய போகுது. அப்ப இந்த P1க்கு நாங்க என்ன பெயர் சொல்லுவோம் என்றால், நுகர்வோன் செலுத்தும் விலை. நுகர்வோன் இந்த அளவு தான் என்ன செய்ய போறான்? நுகர்வோன் என்ன செய்ய போறான்? மானியம் வழங்கிய பிறகு இந்த அளவு தான் நு உற்பத்தியாளனுக்கு செலுத்துவான். ஆனா உற்பத்தியாளனுக்கு கிடைக்கிற விலை என்னன்னு சொன்னா P2. இந்த அளவத்தான் அதாவது P1ல இருந்து P2 வரப்போகுது தானே! அல்லது P2ல இருந்து P1 வர வருது தானே! இந்த அளவு தான் என்ன செய்ய போகுது அப்படின்றால், அரசாங்கம் மானியத்த வழங்கப் போகுது. அரசாங்கம் என்ன போகுது? மானியத்த வழங்கப் போகுது. அப்ப பொருளின் விலை வந்து நுகர்வோனுக்கு குறைஞ்ச விலையில கிடைக்க போகுது. உற்பத்தியாளனுக்கு அதிகமான விலையில அவன் பெற்றுக்கொள்ள போறான். விளைஞ்சு உங்களுக்கு சொல்றது. அப்ப அந்த இடையில உள்ள அந்த செலவத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்டா, அரசின்ட மானிய செலவு. அரசின்ட மானிய செலவு. சரியா? அப்ப P2ல இருந்து P1 கழிக்க வாரதுன்னா அரசின்ட மானிய செலவு அப்படின்னு சொல்லுவோம். சரி. அதே மாரி ஆரம்பத்தில மானியத்துக்கு முன் வந்து நுகர்வோன் மிகை ஏ, பி இந்த பெரிய இந்த இந்த முக்கோண பகுதி வரும். ஏயும், பியும். சரியா? இந்த இலக்கத்தால குறிப்பிட்ட டைம்ல நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இலக்கத்த நோட் பண்ணணும். ரைட். இதுல அவ்வளோ விஷயமும் போட்டிக்கிறேன் தானே! பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். சரியா? அப்ப இதுல பாருங்க. மானியத்துக்கு முன்னர், மானியத்த நாங்க கணக்கெடுக்காம இருக்கிற டைம்ல, எப்படியான விளைவு ஏற்பட போகுதுன்னு சொன்னால், நுகர்வோன் மிகை இந்த ஏயும், பியும். ஏயும், பியும் சொன்னா எந்த பகுதின்னு தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சரியா? இந்த பென்சிலால கிறுக்குற டைம்ல சரியா வந்து சம்டைம் இதாகும்னு சொல்லி போட்டு தான் இந்த இலக்கத்த வந்து நான் போட்டு கிளியரா போட்டு வச்சுக்கிறேன். அப்ப தெளிவா விளங்கிக் கொள்ளணும். மானியத்துக்கு முன் நுகர்வோன் மிகை ஏபின்ற பகுதி. அதே மாரி உற்பத்தியாளர் மிகை டிஎச்ன்ற பகுதி. சரியா? அதே மாரி அ சமூக மிகை ஏபிடிஎச் எல்லாத்தையும் கூட்ட வாரது. இப்ப மானியம் வழங்கின பொறவு வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, நுகர்வோன் மிகையும் அதிகரிக்க போகுது. உற்பத்தியாளர் மிகையும் அதிகரிக்க போகுது. சரியா? அதே மாரி மீள முடியாத நல இழப்பொன்று தோன்றப் போகுது. சரி. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளோணும். ரைட். இப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா, மானியம் வழங்கின பொருளுண்ட விலை வந்து குறைவடைய போகுது. அப்ப நுகர்வோன்ட மிகை வந்து இந்த P3 இருக்குது தானே! P1, P3, P1 இந்த பெரிய முக்கோணம் இருக்கு தானே! அதாவது ஏ, பி, ஜிஎஃப் சரியா? ஏபிடிஜிஎஃப் இந்த பகுதி தான் மானியத்துக்கு புறவு உள்ள நுகர்வோண்ட மிகை. நுகர்வோண்ட மிகை. விளங்கிச்சா சொல்றது? அதே மாரி மானியத்துக்கு புறவுள்ள உற்பத்தியாளர் மிகை எதுன்னு சொன்னால், இந்த இது தானே இந்த இந்த P2 அளவு தானே என்ன செய்ய போறான்னு சொன்னா, ஆ உற்பத்தியாளன் பெற்றுக்கொள்ள போறான். அப்ப எந்த பகுதின்னு சொன்னால், HDBC சரியா? HDBC இந்த பெரிய முக்கோண பகுதி தான் என்னன்னு சொன்னா, உற்பத்தியாளர் மிகை. அப்ப உற்பத்தியாளர் மிகையும், நுகர்வோன்ட மிகையும் என்ன நடக்க போகுது? மானியத்துக்கு பொறவு அதிகரிக்க போகுது. அதிகரிக்க போகுது. விளங்கிச்சா? அப்ப சம்டைம் கேள்விகள்ல கேட்பான் என்னன்னு சொன்னா, மானியத்துக்கு அதாவது அ மானியத்துக்கு பொறவு நுகர்வோன்ட மிகையில ஏற்பட்ட மாற்றம் என்ன? உற்பத்தியாளரோட மிகையில ஏற்பட்ட மாற்றம் என்ன? மாற்றம்ன்னு கேட்கிற டைம்ல நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம என்ன செய்ய போறோம்?
மானியத்துக்கு முன்ன உள்ளதையும் கண்டுட்டு மானியத்துக்கு முன்னுள்ள நுகர்வோண்ட மிகையும் காணுவோம். மானியத்துக்கு பின்னுள்ள நுகர்வோண்ட மிகையும் காணுவோம். கண்டுட்டு மானியத்துக்கு பின்னுள்ள நுகர்வோண்ட மிகையில இருந்து மானியத்துக்கு முன்னுள்ள நுகர்வோண்ட மிகையை நாங்க கழிக்க வாரது தான் நுகர்வோண்ட மிகையில ஏற்பட்ட அதிகரிப்பு. அதே மாரி உற்பத்தியாளருடைய மிகையில ஏற்பட்ட மாற்றத்த அவன் கேட்டான்னு சொன்னா, நம்ம மானியத்துக்கு முன்னர் உள்ள உற்பத்தியாளருடைய மிகையும் கண்டுபிடிக்கோணும். மானியத்துக்கு பின்னர் உள்ள உற்பத்தியாளருடைய மிகையும் நாங்க கண்டுபிடிக்கோணும். கண்டுபிடிச்சு, நாங்க என்ன செய்ய போறோம்? மானியத்துக்கு பின்னுள்ள உற்பத்தியாளருடைய மிகையில இருந்து, மானியத்துக்கு முன்னுள்ள உற்பத்தியாளருடைய மிகைய கழிக்க வாரது தான் என்னன்னு சொன்னால், உற்பத்தியாளருடைய மிகையில ஏற்பட்ட மாற்றம் அல்லது அதிகரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். விளங்கிட்டா? அப்ப முதலாவது வந்து நீங்க என்ன செய்யணும்? ஒரு பேப்பர் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பேப்பர்ல வந்து என்ன கேள்வி கேட்கப்படுது? அதிகரிப்பு கேட்கப்படுதா? குறைவு கேட்கப்படுதா? அல்லது மாற்றம் கேட்கப்படுதா? அல்லது வந்து டைரக்ட்டா மானியத்துக்கு பின் வந்து நுகர்வோன் மிகையே கேட்கிறானா? மானியத்துக்கு பின் உற்பத்தியாளர் மிகையே கேட்கிறானா? அப்ப அதுல வந்து மாற்றத்த நாங்க காண்போம். மாற்றம் அல்லது அதிகரிப்பு அப்படின்னு கேட்கிற டைம்ல தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, மானியத்துக்கு முன் உள்ளதையும் கண்டு, மானியத்துக்கு பின் உள்ளதையும் கண்டு, மானியத்துக்கு பின்ன பின்னுக்கு விகிதத்துல இருந்து மானியத்துக்கு முன்னுள்ள நுகர்வோன் மிகையை நாங்க கழிக்க வாரது. அதத்தான் நாங்க என்ன செய்வோம், மாற்றம் அல்லது அதிகரிப்பு அப்படின்றதுக்குள்ள குடுப்போம். ஆனா என்ன கேள்வி கேட்கப்படுது பேப்பர்ல? என்ன கேள்விய டைரக்ட்டா கேட்கிறான்? விளைஞ்ச மானியத்துக்கு பின் கேட்கிறானா? மானியத்துக்கு முன் கேட்கிறானா? அல்லது மாற்றத்த கேட்கிறானா? அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்னா, தெளிவாக கேள்விய புரிஞ்சு தான் நீங்க என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணணும். வரி சம்பந்தமான மாற்றத்த வந்து 2015ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்து கேட்டான். மாற்றம். அதாவது உற்பத்தியாளர் மிகையிலயும், நுகர்வோர் மிகையிலயும் ஏற்பட்ட மாற்றத்த வந்து கேட்டிருந்தான். அப்ப மாற்றம் கேட்கிற டைம்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஆரம்பத்தில இருந்து இறுதியில வாரத்த கழிச்சு நாங்க அதுக்கான ஆன்ஸர வந்து போடுவோம். சரியா? ரைட். இப்ப நாங்க அடுத்ததாக வாரம் என்னன்னு சொன்னால், அரசின்ட மானிய செலவு. அல்லது அரசின்ட மானிய செலவுக்கு பதிலா நாங்க இன்னொரு பெயர் சொல்லுவோம் என்ன? அரசின்ட வருமான இழப்பு அப்படின்னு சொல்லுவோம். அரசின்ட வருமான இழப்பு. அப்ப அரசின்ட மானிய செலவு எவ்வளோன்னு சொன்னால், இந்த பகுதி. சரியா? இந்த பாக்ஸ் பகுதி தான் என்னன்னு சொன்னா, அரசாங்கம் என்ன செய்ய போறான்? மானியத்துக்காக செலவிட போறான். அதாவது பி, சி, இ, எஃப், ஜி, டி. இந்த பெரிய பாக்ஸ் பகுதி தான் என்னன்னு சொன்னால், அரசாங்கம் மானியத்துக்காக செலவிடப்படுகின்ற செலவிட்ட செலவுன்ற அளவு. சரி, அரசின் வருமான இழப்புன்னு சொல்றது. சரி, அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதே மாரி மீள முடியாத நல இழப்பு அப்படின்னு சொல்றது இந்த பகுதி. சரியா? இந்த முக்கோண பகுதி தான் என்னென்றால், மீள முடியாத நல இழப்பு. மானியத்துக்கு பிறகு ஏற்படுகின்ற மீள முடியாத நல இழப்பு. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதுதான் இந்த மானியம் சம்பந்தமான விஷயம். சரி, இந்த படத்துல வந்து எப்படி குறிப்பிடுறது? அந்த கேள்விகள் வந்து சமன்பாட்டின் மூலமா கேள்விகள் கேட்கப்பட்ட டைம்ல எப்படி செய்றது நாங்க அப்படின்றத நாங்க என்ன செய்வோம் என்றால், அ ஒரு எல்லாத்துக்குமான ஒவ்வொரு கேள்வி செஞ்சுட்டு வருவோம் தானே, அதுல வந்து நான் படத்துல எப்படி குறிப்பிடுறது, படம் மூலம் எப்படி ஆன்ஸர் எடுக்கிறது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து நான் கிளியரா சொல்லி தருவேன். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ரெடியாவே இருக்கணும். ரைட். இப்ப நாங்க தியரிய பார்த்துட்டு வருவோம். ரைட். அடுத்தது வந்து இந்த அரசாங்கத்தினால மானியம் வழங்கப்படுவதன் விளைவுகள். சரியா? அரசாங்கத்தினால மானியம் வழங்கப்படுவதன் விளைவுகள் என்ன? அப்படின்னு சொல்ற டைம்ல வந்து, என்ன செய்ய போகுது? மானியம் வழங்கப்பட்டதன் விளைவு என்ன? முதலாவது உற்பத்தி செலவு குறைவடைய போகுது. நிரம்பல் அதிகரிக்க போகுது. உற்பத்தியாளன் ஊக்குவிக்க ஊக்கமடைய போறான். விளங்கினா? உற்பத்தி அதிகரிக்க போகுது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். விளங்கிச்சா சொல்றது? இதெல்லாம் வந்து அரசாங்கத்தினால மானியம் வழங்கப்படுவதன் விளைவுகள் அப்படின்னு சொல்றது. சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதுதான் இந்த மானியம் சம்பந்தமான விஷயங்கள். ரைட். அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால், தேர்ச்சி மட்டம் 3.5. அப்ப தேர்ச்சி மட்டம் 3.5 நாங்க என்ன பார்க்க போறோம் என்றால், விலை கட்டுப்பாடு. அப்ப அந்த விலை கட்டுப்பாடானது சந்தை தொழிற்பாட்டுல ஏற்படுத்தும் பாதிப்புகள விளக்குறது. சரியா? அப்ப நாங்க அந்த விலை கட்டுப்பாடு அப்படின்றதோட, இந்த தேர்ச்சி மட்டம் 3.5 எங்கட ஆ 3வது அலகு வந்து முடிவடையுது. இதான் கடைசி தேர்ச்சி மட்டம். அதாவது அலகு 3 எடுத்துக்கொண்டா, உங்களுக்கு 5 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. அப்ப 4 தேர்ச்சி மட்டங்கள் நாங்க பார்த்துட்டோம். சரியா? குயிக் ரிவிஷனின் ஊடாக. அப்ப நாங்க 5வது தேர்ச்சி மட்டம் தான் பார்க்க போறோம். 5வது தேர்ச்சி மட்டம் 3.5ல வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்றால், விலை கட்டுப்பாடானது சந்தை துளிப்பாட்டுல ஏற்படுத்தும் பாதிப்புகளை விலக போறோம்.
விலக போறோம். அப்ப விலை கட்டுப்பாடு அப்படின்றது வந்து 2 வகைகளாக நாங்க விலை கட்டுப்பாட வகைப்படுத்த போறோம் என்னன்னு சொன்னால், ஆகக் கூடிய விலைய நிர்ணயிக்கிறது, ஆகக் குறைந்த விலையை நிர்ணயிக்கிறது. அப்ப அந்த ஆகக் கூடிய விலையை நிர்ணயிக்கிறது யாருடைய நலன் கருதி அப்படின்னு சொன்னா, நுகர்வோண்ட நலன் கருதி. விளைஞ்ச சொல்ல ஆகக்கூடிய விலை அப்படின்னு சொன்னால் என்னது? சமநிலை விலைக்கு கீழாக ஒரு விலை ஒன்றை விதிக்கிறது. அப்ப சமநிலை விலைக்கு கீழாக ஒரு விலை ஒன்றை விதிச்சான் அப்படின்னு சொன்னா, பொருளின் விலை குறைவடைய போது, பொருளின் விலை குறைவடைஞ்சா யாருக்கு நலன்? யாருக்கு நலன்? நுகர்வோனுக்கு நலன். விளைஞ்ச சொல்றது. அதே மாரி ஆகக் குறைந்த விலை அப்படின்னு சொல்ல போகல, சமநிலை விலைக்கு மேலாக. அப்ப சமநிலை விலைக்கு மேலாக ஒரு விலை ஒன்றை விதிக்கிற டைம்ல சமநிலை விலைக்கு மேலாக ஒரு விலை ஒன்றை விதிக்கிற டைம்ல, யாருக்கு நலனாயிக்க போகுது? யாருக்கு நலனாயிக்க போகுது? அதாவது பொருளின் விலை அதிகரிக்க போகுது. பொருளின் விலை அதிகரிச்சுன்னு சொன்னா லாபம் அதிகமாயிக்கும். லாபம் அதிகமாகிக்கிற டைம்ல வந்து உற்பத்தியாளனுக்கு தான் அதிகமாயிக்க போகுது. நுகர்வோனுக்கு வந்து என்னது? நலன் இல்ல. விளைஞ்ச ஒண்ணு சொல்றது. அப்ப அது நலன் இல்லன்னு சொன்னா, அந்த விலையோட சம்பந்தப்படுற டைம்ல. ரைட். இப்ப அடுத்த கேஸ் என்னன்னு சொன்னால், நல்லா விளங்கிக் கொள்ளணும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். விலை கட்டுப்பாடுன்ற வடிவங்கள் என்ன? 2 வடிவங்கள் இருக்குது. ஆகக்கூடிய விலையை நிர்ணயிக்கிறது, ஆகக் குறைந்த விலையை நிர்ணயிக்கிறது. அப்ப 2 வகையில நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், விலைய நிர்ணயிக்க போறோம். விலை கட்டுப்பாட்டுன்ற வடிவங்கள நாங்க என்ன செய்ய போறோம்? 2 வகைகளாக வகைப்படுத்த போறோம். ஆகக்கூடிய விலை கட்டுப்பாடு, ஆகக் குறைந்த விலை கட்டுப்பாடு. அப்ப அந்த ஆகக்கூடிய விலை கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னா, ஆகக்கூடியது அப்படின்னு சொன்னா, சமநிலை விலைக்கு கீழாக விதிக்கிறது. இல்லைங்களா? அப்ப சமநிலை விலைக்கு கீழாக விதிக்கிற டைம்ல யாருக்கு நலன்? சமநிலை விலைக்கு கீழாக விதிக்கிற டைம்ல பொருளின் விலை குறைவடைய போகுது. அதால நுகர்வோனுக்கு நலன். குறைந்த விலை கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னா, சமநிலை விலைக்கு மேலாக ஒரு விலை ஒண்ணு விதிக்கிற டைம்ல பொருளின் விலை அதிகரிக்க போகுது. பொருளின் விலை அதிகரிச்சா லாபம் அதிகரிக்கும். லாபம் அதிகரிக்கிற டைம்ல யாருக்கு நலன் அப்படின்னு சொன்னா, உற்பத்தியாளனுக்கு நலன். விளைஞ்ச ஒண்ணு சொல்றது. உற்பத்தியாளனுக்கு நலன். இப்ப நாங்க முதலாவது விஷயம் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால், ஆகக்கூடிய விலை கட்டுப்பாடு. ஆகக்கூடிய விலை கட்டுப்பாட நாங்க கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அப்ப இந்த ஆகக்கூடிய விலை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்ல போக்குள்ள யாருட நலன் கருதி அப்படின்றால், நுகர்வோண்ட நலன் கருதி விதிக்கக்கூடிய அதாவது அதாவது ஒரு சந்தையில விதிக்கப்படுகின்ற விலை, சமநிலை விலை நுகர்வோனுக்கு நியாயமற்றதாக இருக்கிற டைம்ல, சந்தையில விதிக்கப்படுகின்ற விலை வந்து நுகர்வோனுக்கு நியாயமற்றதாக இருக்கிற டைம்ல, அந்த நுகர்வோனுக்கு வந்து நியாயம் ஒன்றை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில ஒரு விலை ஒன்றை விதிப்பான். எப்படியான விலை அப்படின்னு சொன்னா, சமநிலை விலைக்கு கீழாக ஒரு விலை ஒன்றை விதிக்க போறான். அந்த விலையத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஆகக்கூடிய விலை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆகக்கூடிய விலை கட்டுப்பாடுன்ற டைம்ல என்ன நடக்க போகுது? சமநிலை விலைக்கு கீழாக விதிக்கிற டைம்ல பொருளின் விலை குறைவடைய போகுது. பொருளின் விலை குறைவடைந்தா, நுகர்வோனுக்கு நியாயம் ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடிய மாரி ஒரு விலை வந்து அமைய போகுது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னால், சந்தையில விதிக்கப்படுகின்ற விலை நுகர்வோனுக்கு நியாயமற்றதாக கருதப்படுகின்ற டைம்ல, நுகர்வோனுக்கு நியாயம் ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு விலை ஒன்றை சமநிலை விலைக்கு கீழாக விதிக்கப்படுகின்ற அந்த ஒரு விலையத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்றால், ஆகக்கூடிய விலை கட்டுப்பாடு. ஆகக்கூடிய விலை கட்டுப்பாடு. விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அத வந்து நீங்க என்ன செய்யணும் என்றால், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த ஆகக்கூடிய விலை கட்டுப்பாட நாங்க அந்த வரைபடத்தினூடாக நாங்க காட்டுவோம் என்னன்னு சொன்னால், சரி ஆகக்கூடிய விலை கட்டுப்பாட வந்து நாங்க ஒரு வரைபடத்தினூடாக நாங்க காட்டுவோம் என்னன்னு சொன்னால், இதுல வந்து இந்த ஆகக்கூடிய விலை கட்டுப்பாட்டுல வந்து சில புள்ளைகள் வந்து சில விஷயங்கள மிஸ்டேக் கூட்றது என்னன்னு சொன்னால், ஒரே ஒரு விடயத்த நீங்க நோட் பண்ணி கொள்ளணும். இதுல தான் கருப்பு சந்தை விலை அப்படின்னு சொல்லி போட்டு விலை ஒன்று வரப்போகுது. நல்லா தெளிவா, தெளிவா நல்லா உச்சரிச்சு, அழுத்தி சொல்றேன் ஒரு விஷயத்த நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்னன்னா, இந்த ஆகக்கூடிய அல்லது உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில தான் கருப்பு சந்தை விலை வரப்போகுது. அப்ப அந்த கருப்பு சந்தை விலைக்கும், உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னா, நெருங்கிய தொடர்பு. அதாவது உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிக்கிற டைம்ல தான் கருப்பு சந்தை விலை ஒன்று உருவாக போகுது. நல்லா விளங்கிக் கொள்ளணும். கருப்பு சந்தை விலை ஒன்று உருவாக போகுது. அத நான் சொல்லுவேன். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உயர்ந்த பட்ச கட்டுப்பாட்டு விலைன்ற டைம்ல கருப்பு சந்தை விலை உருவாகாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதன் தாக்கம் எல்லாம் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா வேற மாரி இருக்கும். அதே மாரி கருப்பு சந்தை விலை உருவாகி, அந்த கருப்பு சந்தை விலையில பொருள அதாவது உற்பத்தியாளன் வித்தான் அப்படின்னு சொன்னா, அதின்ட தாக்கம் வேற மாரி இருக்கும். நான் சொல்றது விளங்கினா உங்களுக்கு? இத வந்து திட்டத் தெளிவா நல்ல நோட்ஸ்ல விளங்கிக் கொள்ளணும். இந்த உயர்ந்த பட்ச கட்டுப்பாட்டு விலைய நீங்க 2 வரைபடத்தினூடாக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும்.
2 வரைபடத்தினூடாக நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கணும். அந்த உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை வந்து வார டைம்ல நாங்க எப்படி வந்து நுகர்வோர் மிகை எப்படி அமையப் போகுது, உற்பத்தியாளர் மிகை எப்படி அமையப் போகுதோ, அதே மாரி சமூக நல இழப்பு எப்படியாக அமையப் போகுது அப்படின்ட்டு. சரியா? அதே மாரி இந்த கருப்பு சந்தை விலையில விற்பனை செய்தால், அப்படின்ற வேர்ட் வந்து அங்கனைக்க மென்ஷன் பண்ணிக்கும் சில கேள்விகள்ல. சில கேள்விகள்ல கருப்பு சந்தை விலை அப்படின்றத மென்ஷன் பண்ணுவான். சில கேள்விகள்ல கருப்பு சந்தைய கணக்கெடுக்க மாட்டான். கருப்பு சந்தையே குறிப்பிடப்பட மாட்டாது. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? அதாவது உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை மாத்திரம் தான் கவனத்தில் கொள்ளப் போறோம். இந்த வரைபடத்தையும், இந்த தாக்கத்தையும் தான் நாங்க கவனத்தில் கொள்ளப் போறோம். அதே கருப்பு சந்தை விலைய மென்ஷன் பண்ணி, அந்த கருப்பு சந்தை விலையில விற்பனை செய்யப்படுது. கருப்பு சந்தை விலை வந்து கவனத்திற் கொள்ளப்படுது அப்படின்னு சொன்னா, நாங்க எந்த தாக்கத்த வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த தாக்கம். விளங்கினா? இது வந்து நாங்க வேற வேறயா நாங்க பார்ப்போம். சரியா? அப்ப அது 2க்கும் வந்து வேற வேற படம் வரும் அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்னா, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். கருப்பு சந்தை வந்து அது ஒரே படத்தினூடாக நீங்க விளங்கி வச்சுக் கொள்றதோட, வேற வேறையா பிரிச்சு வச்சு தெளிவா விளங்கிக் கொண்டீங்கன்னு சொன்னா, அது வந்து ஈஸியா இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு குழம்ப பாக்கும். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப சிம்பிளான விஷயம் என்ன? உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிக்கிற டைம்ல கருப்பு சந்தை விலை கவனத்திற்கொள்ளாம இருந்தான் அப்படின்னு சொன்னா, இப்படியான தாக்கம் தான். அதாவது ஆரம்பத்துல உள்ள நுகர்வோர் மிகை ஏ, பி, சின்ற பகுதி வரும். அதே மாரி உற்பத்தியாளர் மிகை ஜி, டி, இ வரும். அது உங்களுக்கு தெரியும் தானே? உற்பத்தியாளர் மிகையும், நுகர்வோர் மிகையும் ஆரம்பத்துல இருக்கிறது. இப்ப எங்களுக்கு தேவை என்ன? உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிச்சதின் பின்னர் வந்து எப்படியாக வந்து மாற்றமடைய போகுது? நல்லா விளங்கிக் கொள்ளோணும். உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிச்சான்னு சொன்னால், சமநிலை விலைக்கு கீழாக வந்து என்ன செய்ய போகுதுன்றால், அ விலை வந்து குறைவடைய போகுது. விலை வந்து குறைவடைய போகுது. அப்ப ஏ, பி, டின்ற பகுதி தான் என்ன நடக்க போகுதுன்றால், நுகர்வோர் மிகையாக அமையப் போகுது. ஏ, பி, டி நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதாவது கருப்பு சந்தை விலைய கவனத்தில் கொள்ளாட்டி. ஏ, பி, டி இந்த பகுதி. அதே மாரி உற்பத்தியாளர் மிகை ஜி பகுதி மட்டும். ஜி பகுதி மட்டும். இதுல என்ன கேஸ்ன்னு சொன்னா, அந்த சியும், ஈயுன்ற பகுதி தான் சமூக நல இழப்பாகவும், மீள முடியாத நல இழப்பாகவும் கருதப்படும். என்னென்ன பகுதி? சியும், ஈயும். இப்படி எப்படியான சந்தர்ப்பத்துல கருப்பு சந்தை விலை கவனத்தில் கொள்ளாம இருந்தான்டா, கருப்பு சந்தை விலை சம்பந்தமா பேசாம இருந்தான்டா, கருப்பு சந்தை விலைய மென்ஷன் பண்ணாம இருந்தான்னு சொன்னால், நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், ஏபிடின்ற பகுதி நுகர்வோண்ட மிகையாகவும், ஜீன்ற பகுதி உற்பத்தியாளர் மிகையாகவும் சொல்லுவோம். சிஇன்ற பகுதி சமூக நல இழப்பு எஸ்டபிள்யூஎல் ஆகவும், மீள முடியாத நல இழப்பு டிடபிள்யூஎல் ஆகவும் சியையும் ஈயையும் சொல்லுவோம். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? இது வந்து நல்லா விளங்கிக் கொள்ளணும். நல்லா அழுத்தி சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. கருப்பு சந்தை விலை கவனத்திற்கொள்ளப்படாம இருந்தா, கருப்பு சந்தை விலைய அதாவது என்னது மென்ஷன் பண்ணாம இருந்தா, அது சம்பந்தமா பேசாம இருந்தா, உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை என்று மாத்திரம் சொன்னான் அப்படின்னு சொன்னால், என்ன செய்ய போறீங்க? இப்படியான தாக்கத்த தான் எடுக்க போறீங்க. இப்ப என்ன சொல்றான்டா, ஒரு கேள்வியில உங்கள்ட்ட கேட்கிறான். கருப்பு சந்தை விலைய கவனத்திற்கொள்றான். இல்லைங்களா? அப்ப கருப்பு சந்தை விலை வந்து அதாவது ஒரு ஒரு உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்ற டைம்ல என்னது? ஆ ஒரு கேள்வி சமன்பாடையும், நிரம்பல் சமன்பாடையும் தந்துட்டு, உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை வந்து இவ்வளோ தான் ரூ. 10 அப்படின்னு சொல்லி போட்டு தந்துட்டு என்ன சொல்றான், இந்த ரூ. 10ல வந்து கருப்பு சந்தை விலையில தான் அதாவது உற்பத்தியாளன் பொருள விற்பனை செய்றான் அப்படின்ற வேர்டு தரப்பட்டுச்சுன்னு சொன்னா, கருப்பு சந்தைய கவனத்தில் கொண்டான் அப்படின்னு சொன்னா, இப்படியான தாக்கம் வரும். அதாவது நுகர்வோன் மிகை ஆரம்பத்தில உங்களுக்கு தெரியும் ஏபிசி. அதே மாரி உற்பத்தியாளர் மிகை ஜிடிஇ அப்படின்னு தெரியும். இப்ப கருப்பு சந்தை விலை கவனத்திற் கொண்டான் அப்படின்னு சொன்னால், நல்லா விளங்கிக் கொள்ளணும். கருப்பு சந்தை விலையில உற்பத்தியாளன் பொருள வித்தான் அப்படின்னு சொன்னால், என்ன நடக்கப் போகுது? நுகர்வோன் மிகை ஏன்ற பகுதி மாத்திரம் வரப்போகுது. அதே மாரி உற்பத்தியாளர்ட மிகை உற்பத்தியாளர்ட மிகை பிடிஜின்ற பகுதிக்குள்ள வரப்போகுது. பிடிஜி மாற்றமா வரும். மாற்றமா வரும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. இது எப்படியான டைம்ல? கருப்பு சந்தை விலைய கவனத்தில் கொண்டான்டா. கருப்பு சந்தை விலையில உற்பத்தியாளன் பொருள விற்பனை செய்தான் என்றால், விளங்கிச்சா சொல்றது? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கணும். அப்ப கருப்பு சந்தை விலைய கவனத்தில் கொண்டாலோ, கவனத்தில் கொள்ளாம இருந்தாலோ, சமூக நல இழப்பும், மீள முடியாத நல இழப்பும். அதாவது எஸ்டபிள்யூஎல்லும், டிடபிள்யூஎல்லும் என்ன நடக்கப் போகுது? இந்த சிஇன்ற பகுதிகள்ல தான் வரப்போகுது. அது சேமா தான் வரும். ஆனா உற்பத்தியாளர் மிகையும், நுகர்வோர் மிகையும் மாற்றம் அடைய போகுது. கருப்பு சந்தை விலைய கவனத்தில் கொண்டால், கருப்பு சந்தை விலைய கவனத்தில் கொள்ளாம இருந்தால். அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவா வேற வேறையா பிரிச்சு உங்களுக்கு தெளிவா நான் இது 2 படத்திலயும் உங்களுக்கு நான் போட்டு வச்சுக்கிறேன். சரியா?
அதை என்ன செய்யணும்? தெளிவாக நோட் பண்ணி கொள்ளணும். ரைட். இப்ப நாங்க அந்த உயர்ந்தபட்ச சரி, உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைய வந்து நாங்க அந்த வரைபடங்களினூடாக நாங்க பார்த்துட்டோம். இப்ப இந்த உயர்ந்தபட்ச அதாவது ஆகக்கூடிய விலை கட்டுப்பாட்டின வந்து நிர்ணயிக்கிறதின் காரணமாக சில விளைவுகள் ஏற்பட போகுது. எப்படியான விளைவுகள்னு சொன்னா, மிகை கேள்வி காரணமாக தொடர்ச்சியாக பொருள் பற்றாக்குறையாக காணப்படும். மிகை கேள்வி எப்படி ஏற்படுதுன்னு சொன்னால் மிகை கேள்வி எப்படி ஏற்படுதுன்னு சொன்னா, நல்லா பாருங்க இந்த படத்துல. பொருள்ன விலை வந்து குறைவடைய போகுது. அப்ப பொருள்ன விலை குறைவடைஞ்சா, கேள்வி விதி நாங்க இதுல என்ன செய்ய போறோம்? கேள்வி விதியையும், நிரம்பல் விதியையும் சம்மந்தப்படுத்த போறோம். சரியா? கேள்வி விதியையும், நிரம்பல் விதியையும் சம்மந்தப்படுத்த போறோம். அப்ப கேள்வி விதி வந்து நல்லா விளங்கிக் கொள்ளணும். பொருள்ன விலை வந்து குறைவடையிற டைம்ல பொருள்ன விலை குறைவடையிற டைம்ல கேள்வி தொகை வந்து என்ன நடக்கும்? அதிகரிக்கும், அதிகரிக்கும். அதாவது விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில எப்படியான தொடர்பு? என்ன தொடர்பு? எதிர்க்கணிய தொடர்பு. எதிர்க்கணிய தொடர்பு தான் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? கேள்வி விதி சொல்லுது. அப்ப அந்த கேள்வி விதியின் அடிப்படையில நாங்க பார்த்தோம் அப்படின்றால், கேள்வி விதியின் அடிப்படையில நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொருள்ன விலை குறைவடையுது. பொருள்ன விலை குறைவடைஞ்சுன்னு சொன்னால், கேள்வி தொகை வந்து என்ன நடக்கும்ன்றால் அதிகரிக்கும். அதே மாரி நிரம்பல் விதி என்ன சொல்லுது? பொருளுண்ட விலைக்கும், நிரம்பல் தொகைக்கும் இடையில என்ன நடக்குதுன்னு சொன்னா, நேர்க்கணிய தொடர்பு. அதாவது விலை குறைவடைஞ்சா நிரம்பல் தொகையும் குறைவடையும். விலை அதிகரிச்சா நிரம்பல் தொகையும் அதிகரிக்கும். இப்ப எப்படியான சந்தர்ப்பத்துல குறிப்பிட்ட காலப்பகுதியில இணைய காரணி மாறாத நிலையில குறிப்பிட்ட ஒரு பொருளுக்கு விலை இணைய காரணி மாறாத நிலையில. இப்ப இப்படியான அந்த வேர்டுகள் வரணும் எனக்கு. சரியா? அப்ப நான் ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். கேள்வி விதி என்ன சொல்லுது? விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு. நிரம்பல் விதி என்ன சொல்லுது? விலைக்கும் நிரம்பல் தொகைக்கும் இடையில நேர்க்கணிய தொடர்பு. அந்த அந்த அடிப்படையில பார்த்தா விலை குறைவடையுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். விலை குறைவடையுது. அப்ப விலை குறைவடைகிற டைம்ல கேள்வி அதிகமாயிக்க போகுது, நிரம்பல் குறைவாயிக்க போகுது. அப்ப கேள்வி அதிகமாகவும், நிரம்பல் குறைவாகவும் இருந்துச்சுன்னு சொன்னா, அங்கனக்கு என்ன ஏற்பட போகுது? என்ன ஏற்பட போகுது? மிகை கேள்வி. மிகை கேள்வி. என்ன கேள்வி? மிகை கேள்வி. அப்ப மிகை கேள்வி அப்படின்னு சொன்னா, அதிகமா பொருள வந்து என்ன செய்ய போறான் அப்படின்னு சொன்னா, நுகர்வோன் கேட்கிறான். எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு சொல்லி போட்டு அதிகமான கேள்விகள் ஏற்படுது. இந்த பொருள் வந்து தேவை. விளைஞ்சா கொள்வனவு செய்யறதுக்கு எதிர்பார்க்கிறான். அப்ப மிகை கேள்வி காரணமாக என்ன நடக்கும்னு சொன்னா, பொருள் இல்லாம போகும். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து ஒ கேள்விய கேட்க 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 வந்து பொருள் காணாமைக்கும் தானே. தொடர்ச்சியான பொருள் பற்றாக்குறை காணப்படும். இது வந்து ஆகக்கூடிய விலை கட்டுப்பாடர் நிர்ணயிக்கிறதால ஏற்படுகின்ற ஒரு விளைவு. நலைவு, விளைவு. விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கணும். இது முதலாவது விளைவு. 2வது விளைவு என்னன்னு சொன்னா, சட்ட ரீதியற்ற கருப்பு சந்தையின் கீழ பொருட்கள விற்பனை செய்வான். ஏன் சட்ட ரீதியற்ற கருப்பு சந்தை விலைக்கு போறான் அப்படின்னு சொன்னா, நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அதாவது ஒரு உற்பத்தியாளன் எப்படி யோசிப்பான்டா, அதிகமா பொருள கேட்கிறான். நுகர்வோன் அதிகமா அந்த பொருள கேட்கிறான். கேள்வி அதிகமாயிக்குது. அப்ப அதிகமா கேள்வி கேட்கிறான். பொருள் எங்கள்ட்ட கொஞ்சம் தான் இருக்குது. அப்ப எங்களுக்கு வந்து அப்ப பொருளுக்கு டிமாண்ட் கூடிக்கிறது தானே. டிமாண்ட் கூடிக்கிறதால நாங்க வந்து அரசாங்கம் சொல்ற விலையில விக்காம, நாங்க ஒரு பிளாக் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்றது. விலைஞ்ச சொல்றது. பிளாக் மார்க் உதாரணமா, அந்த பெட்ரோல் சில டைம்ல வந்து 1 லிட்டர் பெட்ரோல் 2000, 3000த்துக்கெல்லாம் எடுத்து அ வித்துக்கிறானுங்க உற்பத்தியாளர்கள். விலைஞ்ச சொல்றது. அந்த அந்த பொருள வந்து அந்த பெட்ரோல வந்து விற்பனை செய்றார்கள் வந்து 3000 1 லிட்டர் பெட்ரோல் ஏன் அது? பொருள் வந்து தொடர்ச்சியாக பற்றாக்குறை காணப்படுறது. கேள்வி அதிகமாகிறது. அந்த கட்டாயமா அந்த பொருள் தேவை. விளைஞ்சு அத வாங்கி எப்படி சரி எங்களோட தேவைகள முடிச்சுக் கொள்ளணும். இப்ப மிகை கேள்வி அதிகமாகிக்குது. இப்ப என்ன செய்றான் அப்படின்னு சொன்னா, பிளாக் மார்க்கெட்ல ஆனா அந்த பொருள அவ்வளோ விலையில விற்பனை செய்ய இயலாது. அத வந்து என்ன செய்றான்? சட்ட ரீதியற்ற கருப்பு சந்தை விலையில விற்பனை செய்யறான். அதிகமான கேள்வி ஏற்படுது. ஆனா பொருள் இல்ல. மார்க்கெட்ல இல்ல. அப்படின்னு சொல்ற டைம்ல என்ன நடக்கும்? அவன் அப்படித்தான் பிளாக் மார்க்கெட் பிரைஸ் கருப்பு சந்தை விலை வந்து உருவாகுது. சட்ட ரீதியற்ற கருப்பு சந்தை விலை வந்து உருவாகுது. அப்படி உருவாகித்தான் அத என்ன செய்றான்? அப்படி விற்பனை செய்றான். அது வந்து சட்ட ரீதி அற்றது. அதையும் நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக அதான் கருப்பு சந்தை அப்படின்னு சொல்றோம். ரைட். ரைட். அதே மாதிரி கருப்பு சந்தை காரணமாக முன்னர் காணப்பட்ட சமநிலை விலையை விட உயர்வான விலையில தான் பண்டம் விற்பனை செய்யப்படும். சரி, இந்த விலையில தான் இந்த பிளாக் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்றது. P2. இந்த விலையில தான் விக்கணும். அரசாங்கம் இந்த விலையில தான் விக்க சொல்றான். அப்படி விக்க சொல்றதால என்ன நடக்குதுன்னு சொன்னா, கேள்வி அதிகமாகுது, நிரம்பல் குறைவடையுது. சரியா? கேள்வி அதிகமாகுது, நிரம்பல் குறைவடையுது.
அப்ப அதிகமான கேள்வி காரணமா என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, உற்பத்தியாளன் யோசிப்பான். அதிகமா கேள்வி இருக்குது தானே. பொருள் கொஞ்சம் தானே இருக்குது. நாங்க அப்ப பிளாக் மார்க்கெட் பிரைஸ்ல விப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு, கள்ளத்தனமாக என்ன செய்வான், இந்த விலைக்கு விப்பான். P2ன்ற பிரைஸ்ல விப்பான் பொருள. தான் நாங்க பிளாக் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சந்தை ஆரம்பத்தில இருக்கிற சந்தை சமநிலை விலையை விட அதிகமான விலையில பொருள விற்பனை செய்ய பார்ப்பான். அதான் உங்களுக்கு சொல்றது. அத வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக்கணும். ரைட். அப்ப இப்படியான விளைவுகள் ஏற்படுது. இப்ப அடுத்த கேஸ் என்னன்னு சொன்னா, அந்த ஆகக்கூடிய விலை கட்டுப்பாட்ட வந்து அர்த்தமா அர்த்தமுள்ளதாக ஆக்குறதுக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அரசாங்கம் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க போகுது? இப்ப அதாவது ஆகக்கூடிய விலை கட்டுப்பாடின் மூலையில வந்து மிகை கேள்வி ஏற்படுது. சட்ட ரீதியற்ற கருப்பு சந்தை விலையில பொருள விற்பனை செய்றான். அதே மாரி வந்து சமநிலை விலைக்கு ஆரம்பத்தில இருக்கிற சமநிலை விலையை விட அதிகமான விலையில பொருள வந்து விக்கிறான். இப்படியான தாக்கங்கள் ஏற்படுது. இப்ப தாக்கங்கள் ஏற்படுற டைம்ல இது வந்து அர்த்தமற்றதாக போகுது, இந்த விலை. அப்ப அவன் அந்த அரசாங்கம் வந்து யோசிப்பான். இப்ப நாங்க இத விதிச்சதிலே எங்களுக்கு பிரயோசனம் இல்லாம போதே! அப்படின்னு சொல்லி யோசிச்சு என்ன செய்வான்னு சொன்னா, ஆகக்கூடிய விலை கட்டுப்பாடு வந்து அர்த்தம் உள்ளதாக ஆக்குறதுக்காக சில நடவடிக்கைகள் எடுப்பான். எப்படியான நடவடிக்கைன்னு சொன்னா, பொருள வந்து இறக்குமதி செய்வான். பொருள் தட்டுப்பாடு தானே! விளைஞ்சா தொடர்ச்சியாக பொருள் பற்றாக்குறை ஆகிது தானே! அப்ப இறக்குமதி செய்றது பொருள. விளைஞ்சா சொல்றது. அதே மாரி அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, உற்பத்தியாளர ஊக்குவிப்பான். ஏனது? பொருள் குறைவா ஈக்குது. பொருள் குறைவா ஈக்கிற டைம்ல வந்து கேள்வி அதிகமாயிக்குது. கேள்வி அதிகமாயின்னு சொன்னா பொருள் குறைவாக ஈக்கிற டைம்ல அப்ப மிகை கேள்வி ஏற்பட்டு கருப்பு சந்தை விலை உருவாகுது. அப்ப சமநிலை விலை கூட வந்து சமநிலை விலையை விட கூட விலையில வந்து பொருள வந்து விற்பனை செய்றான். இப்படியான தாக்கங்கள் ஏற்பட்ட டைம்ல வந்து என்ன காரணம்? பேசிக்கான காரணம் பொருள் இல்ல. அப்ப பொருள் இல்ல அப்படின்னு சொன்னா, பொருள உருவாக்குறதுக்கு, பொருள உற்பத்தி செய்றதுக்கு என்ன செய்யணும்? உற்பத்தியாளர ஊக்குவிக்கணும். அப்ப உற்பத்தியாளர ஊக்குவிக்கிறதா ஈகலாம், இறக்குமதி செய்றதா ஈகலாம், பங்கீட்டு முறைமைகளா ஈகலாம். இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால், இந்த ஆகக்கூடிய விலை கட்டுப்பாட்ட அர்த்தமுள்ளதாகுகிற அர்த்தமுள்ளதாக ஆக்குறதுக்காக எடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். சரியா? இதையும் வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதே மாரி இப்ப அடுத்ததாக நாங்க வாரோம். இந்த கட்டுப்பாட்டு விலையில வந்து 2 வகைகள் பார்த்திருந்தோம். 1வது வகை என்ன? ஆகக்கூடிய விலை கட்டுப்பாடு. 2வது ஆகக் குறைந்த விலை கட்டுப்பாடு. அப்ப ஆகக்கூடிய விலை கட்டுப்பாடுல வந்து நாங்க 2 வரைபடங்களினூடாக கருப்பு சந்தை விலை உருவாகிச்சுன்னு சொன்னா என்ன? கருப்பு சந்தை விலை உருவாகாம இருந்துச்சுன்னு சொன்னா எப்படியான தாக்கங்கள் நுகர்வோர் நம்பிக்கை, உற்பத்தியாளர் நம்பிக்கை மாற்றம் அடையும். அது சம்பந்தமான என்னது SWL அதே மாரி வந்து சமூக நல இழப்பு, மீள முடியாத நல இழப்பு சம்பந்தமா எல்லா விஷயமும் பார்த்துட்டு, அதோட விளைவுகள் எல்லாம் பார்த்துட்டு, அந்த விளைவுகளுக்கு வந்து அந்த அந்த விளைவ வந்து இல்லாம ஆக்குறதுக்கு அல்லது அந்த ஆகக்கூடிய விலை கட்டுப்பாட்ட வந்து அர்த்தமுள்ளதாக ஆக்குறதுக்கு எப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப் போறோம் அப்படின்ற விஷயம் எல்லாம் பார்த்துட்டு, நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 2வது வகை கட்டுப்பாட்டு விலையில வந்து 2வது வகை தான் என்னன்னு சொன்னா, ஆக குறைந்த விலை கட்டுப்பாடு. ஆக குறைந்த விலை கட்டுப்பாடு. அப்ப ஆக குறைந்த விலை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்ல போக்குள்ள, குறைந்த அப்படின்னு சொன்னா சமநிலை விலைக்கு மேலாக தான் வரும். இல்லைங்களா? குறைஞ்சபட்சம் இதான் விலை. இதுக்கு குறைய விக்கேலா. இதான் அர்த்தம். இதுக்கு குறைய பொருள விக்கேலா. ஏன்னா எனக்கு நஷ்டம். அப்படின்ற மாரி அர்த்தம் அது. நல்லா விளங்கிக் கொள்ளணும். "புள்ள இவ்வளவு தான்ப்பா விக்கேலும். இதுக்கு குறைய எனக்கு வித்தா நஷ்டம்ப்பா" அப்படின்ட்டு சொல்ற மாரி தான் ஆக ஆக குறைஞ்சு இவ்வளவு தான். இதுக்கு குறைய உனக்கு பொருள தரமாட்டேன். இதான் ஆக குறைஞ்சதுக்கு அர்த்தம். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்லுது. அப்ப குறைந்தன்னு சொன்னா சமநிலை விலைக்கு கீழாக யோசிக்கப்படாது. சமநிலை விலைக்கு மேலாக. குறைஞ்சபட்சம் இவ்வளவு தான் என்னால தரலாம். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது. ஆக குறைஞ்சு இவ்வளவு தான்ப்பா தரலாம் எனக்கு. அதுக்கு மேல எனக்கு பொருள தர இயலாது. ஏன்னா எனக்கு நெறைய செலவு ஏற்பட்டுகிது. என்னால இந்த செலவுகள தாங்கிக் கொள்ள இயலாது. லாபம் இல்ல. அப்ப நான் உற்பத்திய நிப்பாட்டிருவேன். விளங்கிச்சா? அப்ப இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அரசாங்கம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, சமநிலை விலைக்கு மேலாக ஒரு விலையொண்ட விதிச்சுட்டு அதுக்கு பேரொண்ட வைக்க போறோம். என்ன பேரு? ஆக குறைந்த விலை கட்டுப்பாடு. ஆக குறைந்த விலை கட்டுப்பாடு. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இது வந்து கேள்விக்கோடு, சாரி நிரம்பல் கோடு. இது வந்து கேள்விக்கோடு. இது சமநிலை விலை. இது சமநிலை தொகை. அப்ப ஆக குறைஞ்சபட்சம் எனக்கு இவ்வளோ தான் தர இயலும். விளங்கிச்சா சொல்றது? குறைஞ்சது இவ்வளோ தான். இதுக்கு குறைய பொருள வந்து விற்பனை செய்ய இயலாது. அப்படின்னு சொல்லி குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்னு சொல்லி அரசாங்கம் வந்து என்ன செய்றான்? விதிக்கிறான். யார் நலன் கருதி விதிப்பான்? உற்பத்தியாளர் நலன் கருதி. ஏனது? சமநிலை விலைக்கு மேலாக ஒரு விலையொன்ட விதிக்கிற டைம்ல இந்த விலைக்கு பொருள விற்பனை செய்யன்னு சொன்னான்னு சொன்னா சமநிலை விலைக்கு இந்த சமநிலை விலைக்கு மேலாக பொருள விற்பனை செய்யன்னு சொன்னா உற்பத்தியாளர் நலன் கருதி. அப்ப உற்பத்தியாளனுக்கு செலவு அதிகமாகிக்குது. அந்த செலவ வந்து ஈடு செய்ய முடியாத நிலைமையில இருக்குது. அப்போ அவனுக்கு அரசாங்கம் யோசிக்கிறான். அப்ப இப்படி வந்து பெய்த்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னா இவன் உற்பத்திய நிப்பாட்டிருவான். உற்பத்தி நிப்பாட்டினான்னு சொன்னா எங்களுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவடைய போகுது. அப்ப எங்களுக்கு தான் நஷ்டம். அப்ப அந்த அடிப்படையில என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் யோசிச்சு, "சரி பாப்பா, நீ வந்து என்ன செய், சமநிலை விலையில விக்க வேணாம்.
நீ என்ன செய், சமநிலை விலைக்கு மேலாக ஒரு விலை ஒன்றை நான் நிர்ணயிக்கிறேன், அந்த விலையில நீ பொருளை விற்பனையை செய். அதுக்கு நான் பெயரிட போறேன் என்னண்டு, ஆக குறைஞ்ச விலை கட்டுப்பாடுன்னு. ஏன் ஆக குறைஞ்ச விலை கட்டுப்பாடுன்னு நான் பேர் வைக்கிறேன் அதுக்கு? அதிகமா தானே விக்கிறியா? குறைந்தபட்ச விலை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி. குறைஞ்சபட்சம் இவ்வளவு தான் என்னால விக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விலை ஒன்றை விதிக்க போறேன்னா, நீ அந்த விலையில பொருளை விற்பனையை செய். அப்படின்னு சொல்லி அரசாங்கம் என்ன செய்ய போறான்? ஒரு சந்தைக்கு ஒரு கட்டுப்பாடு ஒன்றை விதிக்கிறான். இதத்தான் நாங்க என்ன சொல்றது? என்ன சொல்றது? ஆக குறைந்த விலை கட்டுப்பாடு. ஆக குறைந்த விலை கட்டுப்பாடு. விளைஞ்ச உங்களுக்கு சொல்லுது. அப்ப ஆக குறைந்த விலை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்ல போகல என்னண்டா, சமநிலை விலைக்கு மேலாக விதிக்கிறது. அப்ப யார நலன் கருதி? உற்பத்தியாளனுக்கு சமநிலை சந்தையில இருக்கிற இந்த சமநிலை விலை இருக்குதானே, இந்த சமநிலை விலை உற்பத்தியாளனுக்கு நியாயமற்றதாக காணப்படுற டைம்ல, உற்பத்தியாளனுக்கு ஒரு நியாயம் ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில, பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில அரசாங்கம் அந்த சந்தையில தலையிட்டு சமநிலை விலைக்கு மேலாக ஒரு விலை ஒன்றை விதிச்சு, அந்த விலைக்கு பெயரிட போறான் என்னென்று சொன்னால், ஆக குறைந்த விலை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி, அந்த விலை கட்டுப்பாட தான் நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப விரிவா பார்க்க போறோம். விரிவா பார்க்க போறோம். அப்ப யாருக்கு நியாயம்? யாருக்கு நலன்? உற்பத்தியாளனுக்கு நியாயம். உற்பத்தியாளனுக்கு நலனை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்காக. சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப இந்த ஆக குறைந்த விலை கட்டுப்பாடு அப்படின்றது வந்து சந்தை சமநிலை விலையை விட உயர்வாக விதிக்கப்படுகின்ற ஒரு விலை அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த ஆக குறைந்த விலை கட்டுப்பாடை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், ஆக குறைந்த விலை கட்டுப்பாடு அந்த படத்தினூடாக பார்ப்போம். இப்ப இத பார்க்கறதுக்கு முந்தி இதுல நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னால், இதுல நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னால் 3 விடயத்த வந்து தெளிவா விளங்கிக் கொள்ளணும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுல இந்த ஆக குறைந்த விலை கட்டுப்பாடு இருக்குது தானே, இந்த ஆக குறைந்த விலை கட்டுப்பாட்டுல 3 விடயத்தை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். என்ன விடயம்டா, முதலாவது விடயம் ஆக குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில விலை ஆதரவு கொள்கை சரியா? அல்லது வந்து விலை ஆதரவு கொள்கை அப்படின்னு சொல்லுவோமே. விலை ஆதரவு கொள்கைன்னு சொல்லி போட்டு 2 கொள்கைகள் இருக்குது. 2 வடிவங்கள் இருக்குது. முதலாவது அரசாங்கம் வந்து மிகை நிரம்பல கொள்வனவு செய்றது. 2வது குறைநிரப்பு கொடுப்பனவு முறை. சரியா? இப்ப 3 விடயம் இதோட தொடர்பட போகுது. முதலாவது என்ன? ஆக குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிக்கிற டைம்ல நாங்க விலை ஆதரவு கொள்கைய கணக்கெடுக்கிறது இல்ல. அதாவது அரசாங்கம் வந்து விலை ஆதரவு கொள்கை சம்பந்தமாவோ, அல்லது மிகை நிரம்பல வந்து ஆ கொள்வனவு செய்றது சம்பந்தமாகவோ, அல்லது குறைநிரப்பு கொடுப்பனவு சம்பந்தமாகவோ கதைக்காட்டி, நாங்க இப்படியான படம் தான் நாங்க என்ன செய்ய போறோம்? இதுல பார்க்க போறோம். அதே மாரி விலை ஆதரவு கொள்கைய கவனத்திற்கொண்டு குறைநிரப்பு கொடுப்பன உண்டோ, அல்லது மிகை நிரம்பல கொள்வனவு செய்றதுண்டோ அப்படின்னு சொல்லி போட்டு அவன் மென்ஷன் பண்ணினான் அப்படின்னு சொன்னா, அது கீழ கீழ வார படங்கள நாங்க பார்ப்போம். விளங்கிச்சா பாப்போம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையோட 3 படங்களோட சம்பந்தப்பட்டு நாங்க வேற வேறையா தான் பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம். 3 படத்தையும் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். முதலாவதுனா அந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில வந்து விலை ஆதரவு கொள்கை கவனத்தில் கொள்ளப்படாம இருந்தா, விலை ஆதரவு கொள்கைய அவன் வந்து மென்ஷன் பண்ணாம இருந்தா, மிகை நிரம்பல்ன்னு சொல்லாம இருந்தா, மிகை நிரம்பல்ன்ற அடிப்படையில மிகை நிரம்பல கொள்வனவு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லாம இருந்தா, அந்த கேள்வியில சொல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா, விளங்கிச்சா சொல்றது? அல்லது குறைநிரப்பு கொடுப்பனவு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வேர்டு வந்து வராம இருந்தா, விளங்கிச்சா? அப்ப இப்படி வந்து குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில விலை ஆதரவு கொள்வனவு சம்பந்தமாக விலை ஆதரவு கொள்கை சம்பந்தமாக வந்து பேசாம இருந்தான் அப்படின்னு சொன்னா, இப்படியான வரைபடம் தான் வரும். இப்படியான தாக்கங்கள் தான் ஏற்பட போகுது. என்னன்னு சொன்னால், நல்லா விளங்கிக் கொள்ளணும். முதலாவது, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிக்கிற டைம்ல சமநிலை விலைக்கு மேலாக ஒரு விலை ஒன்று விதிக்கப்படுது. அப்ப விலை விதிக்கப்படுற டைம்ல பொருளின் விலை அதிகரிக்குது. அப்ப நுகர்வோன மிகை முதலாவது ஆரம்பத்துல ஏபிசி என்ற பகுதி இருக்குது. விலை ஆதரவு கொள்கை இல்லாம, சரியா? குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிச்சான்னு சொன்னால், ஒரு சந்தையில, சரியா? குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்னு சொல்லி சமநிலை விலைக்கு மேலாக ஒரு விலை ஒண்ணு விதிக்கிற டைம்ல, நுகர்வோன மிகை வந்து என்ன நடக்க போகுது? குறைவடைய போகுது. சரியா? பிசின்ற பகுதியால குறைவடைய போகுது. அப்ப நுகர்வோன மிகை வந்து ஏன்ற பகுதி தான் வரும். அதே மாரி உற்பத்தியாளர் மிகை ஆரம்பத்துல எஃப்டிஇன்னு சொல்லி வரும். எஃப்டிஇன்னு வரும். ஆனால் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிச்சதுக்கு பிறகு பிடிஎஃப்ன்னு வரும். இந்த பகுதி தான் வரும். பிடிஎஃப் இந்த பகுதி தான் வரப்போகுது. பிடிஎஃப் சரியா? இந்த பகுதி தான் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் உற்பத்தியாளர் மிகை. அதே மாரி சமூக நல இழப்பு வந்து சியும், ஈயும் வரும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில சமூக நல இழப்பும், மீள முடியாத நல இழப்பும் வேறு வேறு பகுதி.
சரியா? சமூக நல இழப்பும், மீள முடியாத நல இழப்பும் வேறு வேறு பகுதி. சரி. அப்ப சியும், ஈயும் வந்து சமூக நல இழப்பு. அதே மாரி நல்லா விளங்கிக் கொள்ளணும். மீள முடியாத நல இழப்பு E1 இந்த முக்கோணம் பகுதி. சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அதே மாரி அடுத்ததாக நாங்க வாரம் என்னன்னு சொன்னால், இந்த விலை ஆக குறைந்த விலை கட்டுப்பாட வந்து நிர்ணயிக்கிறதின் காரணமாக எப்படியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னா, மேலதிக உற்பத்திகள் சந்தையில குவியும் அப்படின்னு சொன்னா, மிகை நிரம்பல் ஏற்பட போகுது. மிகை நிரம்பல். ஏன்னு சொன்னால், பொருளுண்ட விலை அதிகரிக்குது. பொருளுண்ட விலை அதிகரிச்சா நாங்க கேள்வி விதியையும், நிரம்பல் விதியையும் எடுப்போமே. கேள்வி விதியையும், நிரம்பல் விதியையும் எடுத்தோம்னு சொன்னா, சரியா? இப்ப கேள்வி விதி. கேள்வி விதி. இப்ப கேள்வி விதி, நிரம்பல் விதி. இப்ப நிரம்பல் விதியும் எடுப்போமே. இப்ப கேள்வி விதியின் அடிப்படையில பொருளுண்ட விலை அதிகரிச்சுச்சுன்னு சொன்னால், கேள்வி தொகை வந்து என்ன நடக்க போகுது? குறைவடைய போகுது. அதே மாரி நிரம்பல் விதியின் அடிப்படையில விலை அதிகரிச்சுச்சுன்னு சொன்னா, கேள்வி தொ நிரம்பல் தொகை வந்து என்ன நடக்க போகுது? அதிகரிக்க போகுது. அப்ப கேள்வி குறைவாகவும், நிரம்பல் அதிகமாகவும் இருந்துச்சுன்னு சொன்னா, என்ன அர்த்தம்? மிகை நிரம்பல். அப்ப மிகை நிரம்பல்ன்னு சொன்னா, அதாவது பொருள் வந்து நிறுவனத்துல அதிகமாக விற்பனை செய்யப்படாத பொருட்கள் காணப்படுது அதிகமாக. விற்பனை செய்யப்படாத பொருட்கள். அப்ப மேலதிக உற்பத்தி சந்தையில குவியும். அதுதான் அர்த்தம். மிகை நிரம்பல தான் என்ன செய்றான்? மேலதிக உற்பத்தி சந்தையில குவியும் அப்படின்னு வேற விதமா சொல்றான். அதே மாரி சேவை தொடர்பாக பார்க்கும்போது வேலையின்மை போன்ற பிரச்சனைகள் காணப்படும். என்று சொன்னா சந்தையில வந்து பொருட்கள் அதிகமாக காணப்பட்ட டைம்ல வேலையின்மை பிரச்சனை வந்து தோன்ற போகுது. அதாவது வேலையின்மை அதிகரிக்க போகுது. வேலை வாய்ப்பு குறைவடைய போகுது. விளைஞ்ச சொல்லுது. அதே மாரி மிகை முதலீட்டு நிலைமை ஒன்று உருவாகும். வியாபாரிகள் வந்து சட்டத்த வந்து மீறுறதுக்காக முயற்சிப்பாங்க. இப்படியான விளைவுகள் வந்து ஆக குறைந்த விலை கட்டுப்பாட நிர்ணயிக்கிறதின் காரணமாக ஏற்பட போகுது. அதே மாரி இந்த ஆக குறைந்த விலை கட்டுப்பாட வந்து அர்த்தமுள்ளதாக ஆக்குறதுக்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? மிகையின வந்து களஞ்சியப்படுத்துறது, இடை உற்பத்திகள வந்து செய்றது, அதே மாரி காணப்படும் கேள்விய வந்து அதிகரிக்க செய்றது, ஏற்றுமதி செய்றது. இப்ப பொருட்கள் அதிகமாக காணப்படுச்சுன்னு சொன்னா, அந்த பொருட்கள ஏற்றுமதி செய்றதா இருக்கலாம். கேள்விய வந்து கேள்வி குறைவாகிக்கிற டைம்ல கேள்விய அதிகரிக்கிறதுக்கான அந்த அட்வர்டைஸ்மென்ட் விஷயங்கள வந்து செய்றதா இருக்கலாம். இடை உற்பத்திகள், மிகையின வந்து களஞ்சியப்படுத்துறது. அப்ப இப்படியான விஷயங்கள வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஆக குறைந்த விலைய வந்து அர்த்தம் உள்ளதாக்குறதுக்காக இப்படியான நடவடிக்கைகள வந்து செய்ய இயலும். இல்லையா நான் சொல்றது? ரைட். அதே மாரி இதுல மிக பிரதானமான ஒரு விடயம் தான் என்னன்னு சொன்னால், இந்த ஆக குறைந்த விலைய வந்து அர்த்தமுள்ளதாக அர்த்தமுள்ளதாக ஆக்குறதுக்காக அரசாங்கம் உத்தரவாத விலை திட்டங்கள வந்து அமுல்படுத்த போகுது. விளைஞ்ச சொல்றது. அந்த உத்தரவாத விலை திட்டங்கள தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா, விலை ஆதரவு கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். விலை ஆதரவு கொள்கை. அப்ப இந்த விலை ஆதரவு கொள்கையின் வடிவங்கள் வந்து 2 வடிவங்கள் இது. முதலாவது என்ன? அரசாங்கம் மிகை நிரம்பல கொள்வனவு செய்றது. 2வது குறைநிரப்பு கொடுப்பனவு. குறைநிரப்பு கொடுக்கணும். அது முதலாவது நாங்க விஷயத்த பார்க்கிறோம் என்னன்னா, அரசாங்கம் ஆ மிகை நிரம்பல கொள்வனவு செய்யுது. கொள்வனவு திட்டம். அப்ப கொள்வனவு திட்டம் அறிமுகப்படுத்திச்சு அப்படின்னு சொன்னால், இந்த விலை ஆதரவு கொள்கையில கொள்வனவு திட்டத்த வந்து அரசாங்கம் மிகை நிரம்பல கொள்வனவு செஞ்சான் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்துல இருக்கிற நுகர்வோண்ட மிகை ஏபிசி. அதே மாரி கொள்வனவு திட்டத்துக்கு பின்னர் நுகர்வோண்ட மிகை ஏ பகுதி மட்டும். சரியா? உற்பத்தியாளர் மிகை எஃப்டிஇ ஆரம்பத்தில இருக்கிறது. அது ஆரம்பத்தில இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? எஃப்டிஇ. அதாவது கொள்வனவு திட்டத்துக்கு பின்னரான உற்பத்தியாளர் மிகை வந்து அதிகரிக்க போகுது. பாருங்க எஃப்டிஇயா இருந்தது பிசிஎல்லோடையும் சேரப்போகுது. அப்போ மொத்தம் டோட்டலா என்ன வரப்போகுது? எஃப்டிஇ பிசிஎல். ஏன்னா இப்படி இந்த அளவு என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அரசாங்கம் இந்த அளவ வந்து என்ன செய்ய போறான் அப்படின்னு சொன்னா, கொள்வனவு செய்ய போறான். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? கொள்வனவு செய்ய போறான். சரி, மிகை நிரம்பல என்ன செய்ய போறான்? கொள்வனவு செய்ய போறான். அப்ப அந்த கொள்வனவு செய்ற அளவு தான் யாரு கொள்வனவு செய்றது? அரசாங்கம் மிகை நிரம்பல கொள்வனவு செய்ய போறான். அவன் கொள்வனவு செய்ய ஏற்றுமதி செய்வான். இல்ல அவன்ட நிறுவனத்துல போட்டு விற்பனை செய்வான். அவன் என்ன சரி செய்யட்டும். விளங்கிச்சா சொல்றது? அப்ப எங்களுக்கு என்ன? அரசாங்கம் கொள்வனவு செய்ய போறோம். அரசாங்கம் கொள்வனவு செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அரசாங்கத்துக்கு வருமானம் இழப்போ, அல்லது அரசாங்கத்துக்கான செலவு என்னன்னு கேட்கிற டைம்ல, எந்த பகுதிய நாங்க குடுப்போம்? சிஎல், இ1, இ, ஐ, ஜே. இதுதான் வந்து என்ன? அரசாங்கத்தின் வருமான இழப்பு அல்லது அரசாங்கத்தின் செலவு அப்படின்னு சொல்லுவோம். விளங்கிச்சா? அதாவது மிகை நிரப்பள கொள்வனவு செய்றதன் மூலமா அரசாங்கத்துக்கு ஏற்படுகின்ற செலவு.
செலவு. விளைஞ்சா அதையும் வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதுல வந்து சமூக நல இழப்பு CEIJE1 இதுல தான் நீங்க மெயினா வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கொள்வனவு திட்டத்துல. கொள்வனவு திட்டத்துல. நல்லா தெளிவா, அழுத்தமா சில விஷயங்கள அழுத்தமா சொல்றேன், டார்க்கா சொல்றேன். நல்லா குறிப்பிட்டு இத பாருங்க, இத பாருங்க, திருப்பி பாருங்க. இது சம்டைம் கேள்விகளுக்கு வரும். இத கட்டாயமா மெயின்படுத்துங்க அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? சில விஷயத்த புள்ளைகள் பிழையா விளங்கி வச்சுக்கொள்றது. சில விஷயங்கள சரியான முறையில அத வந்து சேர்மார்கள் குடுக்குறதில்ல. இப்படித்தான் வரும். இப்படித்தான் நாங்க கண்டுபிடிக்கிறது. அப்படின்றத சரியான முறையில அதாவது புள்ளைகளுக்கு குடுக்குறதில்ல. சரியான முறையில புள்ளைகள் விளங்கி வச்சுக்கொள்றதில்ல சரியா. நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த கொள்வனவு திட்டத்துல மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சமூக நல இழப்ப எஸ்டபிள்யூ எல்லாம் நோட் பண்ணத்தான் வேணும். ஆனா எஸ்டபிள்யூஎல்ல வந்து எப்படி நாங்க இந்த எஸ்டபிள்யூஎல்ல நாங்க கண்டுபிடிக்கிறது? இதுக்கான ஒரு மெத்தட் ஒண்ணு இருக்குது. ஏன்னு சொன்னா, ஒரு கேள்வியில கேட்கப்பட்ட டைம்ல ஒரு ஒரு பாஸ் பேப்பர்ல வந்து கொள்வனவு திட்டத்த கேட்டுட்டு, அந்த கொள்வனவு திட்டத்துக்கு பிறகு வந்து சமூக நல இழப்ப கேட்டிருந்தாங்க. சமூக நல இழப்ப கேட்கிற டைம்ல புள்ளைகள் குடுத்தது வந்து சில புள்ளைகள் E1 இந்த சின்ன பகுதிய குடுத்திருந்தது. அது வந்து மீள முடியாத நிலை இழப்பு. சமூக நிலை இழப்பு இந்த ஐடு தானே. இந்த எம் பகுதி தான் வரும். ஆனா, நாங்க டைரக்ட்டா அந்த அரசாங்க செலவ எடுத்து இந்த எல்ல கழிச்சு வாரத நாங்க குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சமூக நிலை இழப்பு சரியா வரும். ஆனா, ஆன்ஸருக்கு முழுமையான மார்க்ஸ தரமாட்டான். முழுமையான மார்க்ஸ தரமாட்டான். இது பாஸ் பேப்பர்ல வந்து ஒரு பிரச்சனை. விளங்கிச்சு சொல்லுது. ஒரு பிரச்சனை. விளங்கிச்சா? அந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் குடுத்தான் அப்படின்னு சொன்னா, நாங்க எப்படி நாங்க இத கண்டுபிடிக்க போறோம்டா, டெஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில இருக்கிற பொருளாதார மிகையை எடுப்போம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஆரம்பத்தில இருக்கிற நான் இந்த வேர்ட பொறுமையா இருந்து ஒரு 2, 3 முறைக்கா நான் இதுல ரெக்கார்டிங் தருவேன். சரியா? 2, 3 முறை நீங்க என்ன செய்யணும், திருப்பி திருப்பி போட்டு கேட்கணும். என்னது? சமூக நல இழப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? கொள்வனவு திட்டத்துக்கு பிறகு. சரியா? இது அவ்வளவும் ரெக்கார்டிங்ல வரும். யூடியூப் லிங்க் மூலமா தருவேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் வந்து திருப்பி திருப்பி ஒரு 2, 3 முறை கேட்டு பாருங்க. உங்களுக்கு நல்லா தெளிவா விளங்கும். சமூக நல இழப்பு எப்படி கொள்வனவு திட்டத்துக்கு பிறகு சமூக நல இழப்பு கண்டுபிடிக்கிறது. நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஆரம்பத்தில இருக்கிற பொருளாதார மிகையை நாங்க எடுக்கிறது. சரியா? ஆரம்பத்தில இருக்கிற பொருளாதார மிகை. அதே மாரி அடுத்ததாக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, கொள்வனவு திட்டத்துக்கு பொறவு உள்ள பொருளாதார மிகையை எடுப்போம். கொள்வனவு திட்டத்துக்கு பொறவு உள்ள பொருளாதார மிகையை எடுப்போம். அப்ப கொள்வனவு திட்டத்துக்கு பொறவுள்ள பொருளாதார மிகையில இருந்து பொருளாதார மிகைய தான் சொல்றேன். பொருளாதார மிகைன்னா என்ன? உற்பத்தியாளர் மிகையும், நுகர்வோர் மிகையும் கூட்ட வாருது. சரி. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஆரம்பத்தில இருக்கிற பொருளாதார மிகையை எடுத்து, அதே மாரி கொள்வனவு திட்டத்துக்கு புறவுள்ள பொருளாதார மிகையை எடுப்போம். அப்ப கொள்வனவு திட்டத்துக்கு புறவுள்ள பொருளாதார மிகையில இருந்து ஆரம்ப பொருளாதார மிகைய கழிச்சா ஒரு ஆன்ஸர் ஒன்று வரும். ஒரு ஆன்ஸர் ஒன்று வரும். சரியா? இப்ப உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேனே. ஆரம்பத்தில இருக்கிற பொருளாதார மிகை 3000 வச்சுக்கொள்ளுங்களேன். 3000 வச்சுக்கொள்ளுங்களேன். அதே மாரி கொள்வனவு திட்டத்துக்கு புறவுள்ள பொருளாதார மிகை 3500. சரியா? அப்ப பொருளாதார மிகையில ஏற்பட்ட அதிகரிப்பு என்ன? 500 500. இப்ப இந்த 500 நாங்க டிஃபரண்ட்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். பொருளாதார மிகையில ஏற்பட்ட மாற்றம் அல்லது பொருளாதார மிகையில ஏற்பட்ட அதிகரிப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், அரசாங்கத்துக்கு வந்து ஒரு செலவு ஒன்று ஏற்பட்டுச்சா இல்லையா? அரசாங்கத்தின வருமான இழப்பு எவ்வளோன்னு ஒரு ஒரு இத வந்து கண்டுபிடிப்போம். அதாவது இந்த புக்ஸ் பகுதி. அது நான் எந்த பகுதின்னு சொல்லி நாங்க சொல்லி தந்தோம். சரியா? அதாவது அ CEIJE1L சரியா? இதுதான் வந்து என்ன? அரசாங்கத்தின வருமான இழப்பு அல்லது அரசாங்கத்தின செலவு. அந்த அரசாங்கத்தின செலவ வந்து உதாரணமா நாங்க 2000 வைப்போம். 2000 வைப்போம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, இந்த 2000ல இருந்து இந்த 500 கழிக்க போறோம். 500 கழிக்க போறோம். அப்ப எங்கட இந்த 1500 அப்படின்றது வந்து தான் இந்த எம் பகுதியா வரப்போகுது. அதத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்டா, சமூக நல இழப்பு. கொள்வனவு திட்டத்துக்கு போற உள்ள எஸ்டபிள்யூஎல் சமூக நல இழப்பு. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது வந்து மெயினான ஒரு விஷயம்.
சரியா? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. கொள்வனவு திட்டம் வந்து கொள்வனவு திட்டத்துக்கு உள்ள சமூக நல இழப்பு எப்படி கண்டுபிடிப்போம்? ஆரம்பத்தில இருக்கிற பொருளாதார மிகையை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் கொள்வனவு திட்டத்துக்கு உள்ள பொருளாதார மிகையை கண்டுபிடிப்போம். கொள்வனவு திட்டத்துக்கு உள்ள கொள்வனவு திட்டத்துக்கு உள்ள பொருளாதார மிகையில இருந்து ஆரம்பத்தில இருக்கிற பொருளாதார மிகையை கழிக்க வாரது வந்து பொருளாதார மிகையில ஏற்பட்ட அதிகரிப்பு. அந்த பொருளாதார மிகையில ஏற்பட்ட அதிகரிப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, அரசாங்கத்தின் செலவு, அந்த கொள்வனவு திட்டத்துக்காக செலவழிச்சான் தானே அரசாங்கத்தின் செலவு, அந்த செலவுல இருந்து பொருளாதார மிகையில ஏற்பட்ட அந்த அதிகரிப்ப கழிக்க போறோம். அப்படி கழிக்க வாரது தான் அந்த எம் பகுதி. அந்த எம் பகுதி தான் சமூக நல இழப்பு கொள்வனவு திட்டத்துக்கு புறவு உள்ளது. சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதே மாரி இப்ப நாங்க பார்க்க போறோம். குறை நிரப்பு கொடுப்பனவு. சரியா? சரியா? குறை நிரப்பு கொடுப்பனவு. அப்ப குறை நிரப்பு கொடுப்பனவு வந்து இந்த அடிப்படையில வந்து குறை நிரப்பு கொடுப்பனவுன்ற பகுதி வந்து இந்த அடிப்படையில தான் வரப்போகுது. இவ்வளவு தான் குறை நிரப்பு கொடுப்பனவுன்ற அளவு. இந்த அளவு தான் குறை நிரப்பு கொடுப்பனவு குறை நிரப்பு கொடுப்பனவால வந்து அரசாங்கத்துக்கு ஏற்படுகின்ற செலவு. ரைட். இப்ப முதலாவது வந்து நுகர்வோண்ட மிகை. குறை நிரப்பு கொடுப்பனவுக்கு பின்னர் நுகர்வோண்ட மிகையை நாங்க பார்க்க போனால், ஆரம்பத்தில ஏபிசி வரப்போகுது. குறை நிரப்பு கொடுப்பனவு கொடுத்ததுக்கு பிறகு வந்து ஏ, பி, சி, டி, இ, ஐஎம் இந்த பெரிய முக்கோண பகுதி வரப்போகுது. இந்த பெரிய முக்கோண பகுதி வரப்போகுது. அதே மாரி உற்பத்தியாளர் மிகை வந்து எஃப்டி வரப்போகுது. குறைநிரப்பு கொடுப்பனவுக்கு பின்னர் எஃப்டிஇ, பிசிஎல் இந்த பிசிஎல் அப்படின்றதும் எட் ஆக போகுது. அப்ப நுகர்வுண்ண மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் குறைநிரப்பு கொடுப்பனவுக்கு பின்னர் வந்து அதிகரிக்க போகுது. அதிகரிக்க போகுது. அப்ப அரசாங்கத்தின செலவு இந்த பாக்ஸ் பகுதி நான் இதுல நோட் பண்ணிக்கிறேன். பி, டி, இ, சி, எல், ஐ, எம், இ1 அப்படின்றது வந்து அரசாங்கத்தின செலவு. அதாவது குறைநிரப்பு கொடுப்பனவு கொடுத்ததுக்கு பிறகு மீள முடியாத நல இழப்பும், சமூக நல இழப்பும் இந்த ஈ1 பகுதியால தான் நாங்க காட்டுவோம். சரியா? அப்ப எதுல நாங்க இதுல மீள முடியாத நல இழப்பும், சமூக நல இழப்பும் வந்து மாற்றம் அடைய போகுது. எதுல நாங்க டிஃபரண்டா கண்டுபிடிப்போம் அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கணும். இந்த குறைநிரப்பு கொடுப்பனவு வந்தா எப்படி வந்து நாங்க அந்த சமூக நல இழப்பு, மீள முடியாத நல இழப்பு, உற்பத்தியாளர் மிகை எவ்வாறு அதிகரிக்கும், நுகர்வோர் மிகை எப்படி அதிகரிக்க போகுது அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? ரைட். இவ்வளவு தான் வந்து உங்களோட அந்த யூனிட் 3 தேரி சம்பந்தமான விஷயங்கள். சரியா? அடுத்ததாக நாங்க அந்த ஒவ்வொரு இந்த அ விடயங்கள் இருக்கிறது தானே. அதாவது வரி, 2வது மானியம், அடுத்தது வந்து உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. இந்த விடயங்கள் எல்லாத்துக்கும் வந்து நாங்க கேள்விகள் செய்ய வேண்டியிருக்குது சமன்பாடுகளின் மூலமா. அத வந்து நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ் முடிஞ்ச உடனே யூனிட் 5 நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இப்போதைக்கு நாங்க கிளாஸ முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.